நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு அதிரடி அவசர அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஆட்டம் போட்ட துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சிருக்காங்க. அப்படியே சுற்றி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய காய் நகரத்தில் ஒன்று நகர்த்தி இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சக்தி வாய்ந்தது, அவங்களுடைய ராணுவத்தை சொல்லவே வேண்டியதுல மிகப்பெரிய அளவில் நவீனப்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு இந்தியாவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்திய ராணுவத்தை கண்டு இப்போ ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயப்படுற அளவுக்கு இந்திய ராணுவம் வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கு நண்பர்களே, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயும் வந்து தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கும் அடுத்த கட்ட போருக்கும் முப்படைகள் தயாராயிட்டு வருது அப்படின்னு நம்முடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் ஒரு பரபரப்பான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. காஷ்மீருடைய பகல்காம்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் பயங்கரவாதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான் கடந்த 2025ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக நிகழ்த்தினாங்க. இந்த நடவடிக்கை வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றது. இந்திய ராணுவத்துடைய ஒரு ஸ்பெஷல் பவரையே உலக நாடுகள் அப்ப கண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு இந்தியா தயாராயிட்டு வருவதாக நம்முடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இதுதான் இப்போ பரபரப்பாகி பேசப்பட்டு வருது. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடருது. தற்போது போர் நடவடிக்கை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு புதிய நடவடிக்கை அவசியம் அப்படின்னு கருதப்பட்டால் தரைப்படை மட்டுமில்லாம விமானப்படை மற்றும் கடற்படையும் தயாராக இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கும் அடுத்த கட்ட போருக்கும் முப்படைகள் தயாராகி வருது. தற்போது முப்படைகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துறதுலையும் அடுத்த கட்ட போருக்கு 24 மணி நேரமும் நம்மை தயார்படுத்தி கொள்றதுலையும் நாங்கள் அதிக கவனம் செலுத்திட்டு வரோம். எப்போ வேண்டுமானாலும் ஏதாவது இப்படி பிசிறு தட்டுனா போதும் உடனடியாக தாக்குதல் நடத்துறதுக்கு இந்திய படைகள் தயாராக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் போர்க்களமானது மிகவும் வெளிப்படையாக தெரிகிறதுனால ஒவ்வொரு அசைவும் எதிர்த்தரப்பினருக்கு தெரிந்துவிடும். அதனால நம்முடைய படையினரையும் எல்லை பகுதிகளில் இருக்கும் பொதுமக்களையும் பாதுகாப்பதற்கு தேவையான படைகளை நிலைநிறுத்துதல், பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவற்றில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு தேசம் முழுவதும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கும் போது போர்ல எப்போதும் வெற்றி பெறும் அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஒரு ராணுவ தளபதி, அதுவும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கும் அடுத்த கட்ட போருக்கும் வந்து முப்படைகள் தயாராகிட்டு வருது அப்படின்னு அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் நாட்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மீண்டும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குமோ அப்படிங்கிற அச்சம் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக இந்த முறை வந்து நம்ம வந்து மனிதாபிமானமே பார்க்காம பாகிஸ்தானை வெளுத்து வாங்கி அப்படியே அடியோடு அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் நம்ம இந்த மோதல் மூலமாக, இந்த போர் மூலமாக நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. கண்டிப்பாக இந்தியாவும் இந்திய ராணுவமும் சரியான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. இனிமே இந்தியா அப்படின்னு தூக்கத்துல கூட அவங்க வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு நினைக்க கூடாது. அப்படி ஒரு பயத்தையும் அப்படி ஒரு தாக்குதலையும் நம்முடைய முப்படைகளும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்தியர்கள் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாகவும் இருக்கு நண்பர்களே. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் காலங்களில் ஏதாவது தாக்குதல் நடந்தா உங்களுக்கு உடனடியாக நாங்க அப்டேட் பண்றோம். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வந்து பார்த்துட்டு இருங்க. டெய்லி நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள் கேமிகாஸ் ட்ரோன்களை வாங்குறதுக்கு சைப்ரஸ் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கு. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் அவர்கள் சமீபத்தில் இந்தியா வந்தார் இல்லையா, அப்போது இந்தியா கிட்ட இருந்து நாங்கள் வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள், நாகாஸ்திரா 1 மற்றும் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் போன்ற கேமிகேட் ட்ரோன்களையும், அதாவது இதை வந்து தற்கொலைப்படை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வாங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் 2 நாடுகளும் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ராணுவ ஒப்பந்தம் மட்டும் இறுதி செய்யப்பட்டுச்சுன்னா துருக்கி அதிபர் எர்டோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சைப்ரஸ் நாட்டுடைய வடபகுதியை நீண்ட காலமாக ஆக்கிரமித்திருக்கும் துருக்கியுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மற்றும் ட்ரோன்கள் வாங்க சைப்ரஸ் முடிவு செஞ்சிருக்கிறது இப்போ துருக்கிக்கு இப்போ மிகப்பெரிய அளவுல பீதியை ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட போது பாகிஸ்தானுக்கு துருக்கி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ரகசியமாக அனுப்புனாங்க. அவற்றை இந்திய எல்லைகள் நோக்கி அனுப்பியது பாகிஸ்தான். ஆனால் இந்திய வான் பாதுகாப்பு கருவிகள் அவற்றை நடு வானிலையை சுட்டு வீழ்த்தினாங்க. இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானுடைய விமான தளங்களை தகர்த்ததை துருக்கி உள்பட உலக நாடுகள் பலவும் வந்து நன்கு அறிவாங்க. இதனால இந்திய ஆயுதங்களை வாங்க சைப்ரஸ் வந்து முடிவு செஞ்சிருக்கிறது துருக்கிக்கு இப்போ பீதியை ஏற்படுத்தி இருக்கு. ஆக மொத்தத்துல நீ பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதங்களை அனுப்புற,
நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இப்போ ஏற்கனவே சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. சைப்ரஸுடைய சில பகுதியில் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு துருக்கி. இப்பேற்பட்ட நிலையில் இந்தியா வந்து உடனடியாக சைப்ரஸுக்கு உதவி செய்ய ஓகே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் மூலமாக துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை காட்டுறதுக்கு களமிறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய ஆயுதங்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக துருக்கி ஐயோ அப்படின்னு அலற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நாம சொல்லவே வேண்டாம், பிரம்மோஸ் ஏவுகணை எந்த அளவுக்கு, அதுவும் சீனாவுடைய ஆயுதங்களையும் சரி துருக்கியுடைய ஆயுதங்களையும் ஆபரேஷன் சிந்தூரப்போ எந்த அளவுக்கு மடக்கி தாக்குதல் எதிர் தாக்குதல் நடந்துச்சு, உள்ள வர விடாம தாக்குதல்லாம் எப்படி முறியடிச்சிச்சு அப்படிங்கிறத பாகிஸ்தான் மட்டுமல்ல உலக நாடுகளே அறிஞ்சாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்பேற்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு போச்சு அப்படின்னா உண்மையிலேயே துருக்கியுடைய தூக்கத்தை பிரம்மோஸ் வந்து கெடுத்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் இப்போ இந்தியாவும் சைப்ரஸும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இப்போ துருக்கியுடைய தூக்கத்தையே கலைத்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னும் தன்னுடைய ராணுவத்தை உயர்தர நடவடிக்கைகளுக்கு ஏற்ப நவீனமயமாக்கி வருவதாகவும் அமெரிக்காவுடைய போர்த்துறை செயலர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. புவிசார் பாதுகாப்பு தொடர்பான ஷாங்க்ரிலா உரையாடல் நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல நடைபெற்று இருக்கு. இதுல இந்த ஆண்டு சுமார் 44 நாடுகள்ல இருந்து முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த வகையில தான் அமெரிக்காவுடைய போர்த்துறை செயலர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியா வந்து சக்தி வாய்ந்த நாடு, தன்னுடைய ராணுவ பலத்தை தொடர்ந்து நவீனப்படுத்திட்டு வருது. இந்திய பெருங்கடல்ல தன்னுடைய பலத்தை சமநிலையில வைத்துள்ள இந்தியா அதற்கான உள்கட்டமைப்பு தயாரிப்பு மற்றும் போக்குவரத்து தேவையை நிவர்த்தி செய்வதன் மூலம் தொடர்ந்து இராணுவத்தை வந்து நவீனப்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இராணுவ திறன்களை மேம்படுத்துறதுக்காக இந்தியா கூட இணைஞ்சு செயல்பட அமெரிக்கா உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் பாதுகாப்பு சார்ந்த விவகாரத்தில் இந்தியா கூட அமெரிக்கா வந்து உறுதியாக இருக்கு அப்படிங்கிறத அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய பாதுகாப்புல தேசிய உற்பத்தி மற்றும் உலகமயமாக்கலை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடனான பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்காவுடைய உறவை பற்றியும் எடுத்து பேசியிருக்கிறாரு. மேலும் ஆசிய பசிபிக் பகுதி உலகின் மிக முக்கியமான பிராந்தியம் அப்படின்னும் அந்த பிராந்தியத்துடைய பாதுகாப்பு சமமற்ற அளவுல இருப்பதாகவும் சொன்ன அவர் அமெரிக்காவுடைய ராணுவ பலத்தை ஆசிய நாடுகள் சார்ந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஆசிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்புல தீவிரமாக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஆசிய கண்டத்துல முக்கிய ராணுவ பலமும் நவீன தொழில்நுட்பமும் கொண்ட சீனா குறித்து பேசுகையில அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாகவும் சீனா உள்பட எந்த ஒரு நாடும் மேலாதிக்கத்தை திணிக்கவோ அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கவோ முடியாது அப்படின்னும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. உலக அளவில் இருக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு, மேற்காசிய போர், இந்தோ பசிபிக் பிராந்திய உறவுல அமெரிக்காவுடைய பங்கு ஆகியவற்றுக்கு மத்தியில அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டை பீட் ஹெக்ஸத் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சமீபத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசினார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நல்ல விதமான ஒரு, அதாவது இந்தியாவை பற்றி பாசிட்டிவாகவும் இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசிட்டு வர்றாங்க. நாம் சீனாவை எப்படி நம்பக்கூடாதோ அதே போல தான் அமெரிக்காவை இப்போ இருக்கும் ட்ரம்ப்பை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. எப்போ வேணாலும் ட்ரம்ப் வந்து அப்படியே உல்டாவாக பேசி இந்தியாவுக்கு எதிராக இந்த நாக்கை வந்து திருப்பி பேசுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால ட்ரம்ப்பை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மேற்காசிய போர் காரணமாக மிக முக்கிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருந்தாலும் அதன் வழியே இந்திய கப்பல்கள் எந்த பாதிப்பும் இல்லாம கடந்து வந்துட்டு இருக்கு. ஈரானுடைய வெளியுறவு கொள்கை மூலம் இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் நடைபெற்ற மத்திய கப்பல் போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட துறைகளுக்கு இடையிலான கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் துறை அமைச்சகங்களுடன் இணைந்து கப்பல்களுக்கான முன்னுரிமை தீர்மானிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தற்போது 5 கச்சா எண்ணெய் கப்பல்கள், ஒரு எல்பிஜி டேங்கர் உட்பட 13 இந்திய கப்பல்கள் இருப்பதாகவும் நீரிணை முடக்கத்துக்கு அப்புறம் அதிக அளவுல கப்பல்களை இயக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.